வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபிஷ்ஷஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ தான். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பொதுவாக ஃபிஷ்ஷஸ் வளர்ப்பாங்க நிறைய பேர். ஆனால் வாங்கின உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 5 days 6 daysக்குள்ளே என்ன ஆகிடும்னா அந்த மீன் செத்துடும். இப்போ நான் சொல்கிற இந்த ட்ரிக்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் மீன் ரொம்ப நாள் உயிரோடு இருக்கும், உங்கள் தொட்டியும் அழகாக இருக்கும். டிப்ஸ் நம்பர் 1 சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அதாவது நம்ம மீனுக்கெலாம் ஃபுட்டு போடுவோம். அந்த ஃபுட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக பால் மாதிரி இருக்கும். அந்த பால் மாதிரி இருக்க ஃபுட்டை என்ன பண்ணுறீங்கன்னா தண்ணியில் ஊற வச்சு பாருங்கள், அதோடைய சைஸ் பெருசாகும். ஓகேங்களா? அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டை அது மாதிரி பாலாக போடாதீங்க. ஏன்னா சில மீன் ஃபுட்டு தொண்டையிலே வச்சுட்ருக்கோம். அது மாதிரி வச்சுட்டு இருக்கும்போது தண்ணியில் ஊறும்போது அந்த ஃபுட்டை என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா தொண்டையிலே பெருசாகும். அதுக்கு மூச்சு விட கஷ்டப்பட்டு இறந்துடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டை நல்லா ஒரு பேப்பரில் வச்சு பவுட்ரு மாதிரி போட்டு அன்றைக்கி தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபுல்லெல்லாம் பவுட்ரு பண்ணி வைக்கணும் அவசியம் இல்லை. அன்றைக்கி எவ்வளோ ஃபுட்டு போட போகிறீங்க அதை எடுத்து நல்லா தூள் பண்ணி தூவி விட்டுருங்க. ஸோ மீனுக்கு தொண்டையில் அடைக்காது, மீனும் ரொம்ப நாள் உயிரோடு இருக்கும். அடுத்து டிப் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இருக்கிற டவுட்டு தான் இது. அதாவது மீனை எந்த தண்ணியில் போட்டு வளர்க்கணும் அப்படின்ற டவுட் எல்லாருக்குமே இருக்கும் பொதுவாக. நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 20 மீன் வாங்கினேன். வாங்கி என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா டேங்க் வீட்டில் இருக்க பார்த்தீங்கன்னா நார்மல் உப்பு தண்ணி அதில் போட்டு விட்டுட்டேன். பார்த்தீங்கன்னா ஒரு 10 daysல எல்லா மீனுமே செத்து போச்சு. நான் பண்ண மிகப்பெரிய தப்பு அதுதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க அக்வா தண்ணி யூஸ் பண்ணேன். அக்வா தண்ணி யூஸ் பண்ணி எனக்கு பெருசாக ரிசல்ட் கிடைக்கல. அதனால் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி கேன் வாங்குவோம் பார்த்துருக்கீங்களா, 25 ரூபா கொடுத்து. அந்த தண்ணி கேன் வாட்டர் மீனுக்கு நல்லாவே ஒத்து போகுது. நான் இப்போ என்னோடய மீனுக்கு அந்த வாட்டர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நல்லாவே இருக்குது. இது மாதிரியே நீங்கள் இந்த தண்ணியில் போட்டு வளர்க்கறதுனால மீனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிப் நம்பர் 3. டிப் நம்பர் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா சில பேர் மீனுக்கு தனியாக ஃபில்டர்லாம் ரெடி பண்ணி வைப்பாங்க. நான் என்னோடய மீனுக்கு ஃபில்டர்லாம் ரெடி பண்ணலை. ஃபில்டருக்கு பதிலாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கருங்கல். அதாவது சின்ன சின்ன கருங்கல் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க் எப்பயுமே க்ளீனாக தான் இருக்குது. அது மங்கலாகவே ஆகலை, எப்பயும் ஃப்ரெஷ் வாட்டர் மாதிரி இருக்குது. இன்றைக்கி நான் சொன்ன இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக உங்கள் மீன் ஆரோக்கியமாக ரொம்ப நாள் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டடா.